ஒரு நாளைக்கு 4 முறை மோசம் போகுதுனாலும் 4 நாளைக்கு ஒரு முறை போகுதுனாலும் கூட அது மலச்சிக்கல் தான். அது கட்டித்தன்மையாகி நமக்கு மலம் வெளியேறுவதற்கு சிரமம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. கடைசியில் அது கிழிச்சு பைல்ஸ் போன்ற கண்டிஷன்லாம் இன்னைக்கு உருவாக ஆரம்பிச்சிருது. இன்றைய மலச்சிக்கல் நாளைய பைல்ஸ் அப்படின்ற பைல்ஸாகவும் மூலமாகவும் பௌத்திரமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கின்றன. பெருங்குடல் தளர்ச்சியாச்சுனாலும் அது மூமெண்ட்ஸ் ஆகி வெளியே வரல சிரமப்படும். பெருங்குடல் அதுவே திக்கா, அதாவது அதனுடைய திக்னஸ் ஆகுறது, அதனுடைய கணம் திக்காகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது இருக்காது, அந்த டைட் ஆகிறதுனால. அப்போ இதை 2 இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். அதற்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இரவு உணவு பல உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷனை ஃப்ரீ பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இரவு உணவு பல உணவுகளில் சாலட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பழங்களும் கலந்த உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் குறிப்பாக மலத்தை வெளியேற்றுற மாதிரி மலமிளக்கியாக பயன்படுத்தக்கூடிய பழங்கள். கனி சொல்கிறேன், இந்த கனியை மட்டும் நீங்கள் டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு முதல் வேலை உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனையே உங்களுடைய லைஃப் டைம் வராது. அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திக்கும். ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மலச்சிக்கலுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்கான்னு சொல்லி தேடி கிடக்கிற நபரா நீங்க, உங்களுக்காக தான் இந்த பதிவு. எளிமையான ஒரு தீர்வு, வீட்டில் இருந்தே நான் சொல்ற இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்கனாலே மலச்சிக்கல் இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அப்படி என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இன்னைக்கு மலச்சிக்கல் அப்படின்னா கிட்டத்தட்ட 90% பேருக்கு இருக்குது அப்படின்றதே சொல்லலாம். ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் எது மலச்சிக்கல்ன்றது முதல்ல தெரியாமலும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 4 முறை மோசம் போகுதுனாலும் 4 நாளைக்கு ஒரு முறை போகுதுனாலும் கூட அது மலச்சிக்கல் தான். பெரும்பாலும் 4 நாளைக்கு ஒரு முறை போறது தான் மலச்சிக்கல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 4 முறை போனாலும் கூட மலச்சிக்கல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது உங்களுடைய பெருங்குடலினுடைய தன்மையை நமக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் அது சத்துக்களை எல்லாத்தையும் குடல் உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு சக்கைகளாக மாற்றப்பட்டு அது நம்மளுடைய பெருங்குடல்ல தேக்கப்பட்டு வெளியேற்றப்படும் பொழுது நம்ம உடம்புல அதிகப்படியான வெப்பம் இருந்தா அந்த இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை ஃபுல்லா உறிஞ்சுறதுனால அங்க ட்ரை ஆகுறதுனால அது கட்டித்தன்மையாகி நமக்கு மலம் வெளியேறுவதற்கு சிரமம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. கடைசியில் அது கிழிச்சு பைல்ஸ் போன்ற கண்டிஷன்லாம் இன்னைக்கு உருவாக ஆரம்பிச்சிருது. இன்றைய மலச்சிக்கல் நாளைய பைல்ஸ் அப்படின்ற பைல்ஸாகவும் மூலமாகவும் பௌத்திரமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு கூற்று, ஒரு நோய்க்கு அடிப்படை காரணம் மலச்சிக்கலும் மனச்சிக்கலுமே தான். ஆமா, அப்ப மலச்சிக்கல் ஏற்பட்டால் அதுதான் இன்னைக்கு பல நோய்களாக இன்னைக்கு வடிவெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மலச்சிக்கல் ஒன்றும் சரி பண்ணா போதும், பல நோய்கள் வராமலும் தடுக்கப்படலாம், பல நோய்கள் குணமாவதற்கும் ஏதுவாக இருக்கும். இங்க நம்மளோட வச்சுக்கிட்டு நம்ம வெளியில உள்ள நோய்க்கு மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதன் மூலமாக உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகுறது, பாக்டீரியா ஃபார்ம் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சோம். அதனால உங்களுடைய பெருங்குடலை சுத்தமா வச்சிருங்க. சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உணவு முறைகள்ல முதல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க 3 உணவுல மிக முக்கியமா ஒரு உணவு மேல கவனம் செலுத்தணும். அதாவது 3 வேளை உணவுல ஒரு வேளை உணவு மேல. எந்த வேளை உணவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இரவு உணவு. மலச்சிக்கல் இருப்பவர்கள் இரவு உணவு மீது கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அதுதான் சொல்லுவோம், மலச்சிக்கல் மட்டும் வச்சுக்கிறாதீங்க. அதுக்கு நீங்க என்னதான் மருந்து மாத்திரைகள் நாங்க சில இது தந்தாலும் கூட உங்களுடைய லைஃப் ஸ்டைல ரொம்ப மிக முக்கியமா சில விஷயங்களை கடைபிடிங்க. அதுக்கு குறிப்பாக இரவு உணவு மீது கவனம் வைங்க. இரவு உணவு என்னங்க கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குறிப்பா நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் 20 நிமிஷம் 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும் நீங்க கொடுத்த சாப்பாடை செரிமானம் பண்றதுக்கு. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், 10 மணி 11 மணி 12 மணின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடோமா. இது பழக்க வழக்கமாகுது பாருங்களேன். வாரத்துல 7 நாள்ல ஒரு 5 நாள் இதே மாதிரி ஒரு பழக்க வழக்கமா ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாசம்னு சொல்லி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்க, உடம்புல இந்த உறுப்புகள் எல்லாமே இதற்கு அடாப்ட் ஆகும். அடாப்ட் ஆகி அதை வெளியேற்றாம நமக்கு உள்ளுக்குள்ளேயே தேக்கமாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுடைய பெருங்குடல் 3 வேளை உணவாக 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அதை ஃபுல்லா தேக்கி வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது.
அதனுடைய வடிவமைப்பு அப்படி கொடுத்துக்கிறாரு இறைவன். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா அதுக்கு மேலேயும் தேக்கி வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அப்பதான் இன்னும் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. பெருங்குடலை டெய்லி மோஷன் போனதுக்கு அப்புறம் சுத்தம் செய்து வைக்கக்கூடிய பழக்க வழக்கம் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அது மேல கவனம் செலுத்துறதே இல்லை. மோஷன் இன்னைக்கு 3 டைம் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில போகலன்னா கூட நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு நம்ம உள்ள போயிடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. மலத்தை வெளியேற்றுறதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் முயற்சி செஞ்சாங்க. அதுல இயற்கை இனிமாக்கேன்னு கூட பயன்படுத்தினாங்க. இனிமாக்கேன் இன்னைக்கு இயற்கை இனிமாக்கேன் இயற்கை மருத்துவமனைகள்ல எல்லாமே கிடைக்குது. இதன் மூலமாக பெருங்குடலை சுத்தம் பண்ணி வச்சாங்க டாய்லெட் போனதுக்கு அப்புறம். அன்னைக்கு முன்னோர்கள் இந்த இயற்கை இனிமாக்கேன்லாம் இல்லாத காலகட்டத்துல தாமரை தண்டு மூலமாக இந்த இனிமாவை கொடுத்து இனிமா மூலமாலாம் கூட சுத்தப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் 100க்கு 100 திரும்ப 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 பதிவு பண்ண விஷயம், உடல் சுத்தம் என்பது குடல் சுத்தமே. உடலை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பல நோய்க்கு வழிவகுக்கிறது அப்படின்னு. இதுதான் கான்ஸ்டிபேஷன்ல இருந்து கேஸ்ட்ரபிளா மாறி உங்களுடைய செல்களுக்குள்ள புகுந்து பல நோய்களை உண்டு பண்ணது. அப்போ உங்க உடம்புல ஸ்கின்ல வரக்கூடிய அரிப்புகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிறது, இதெல்லாம் கூட இங்கே கான்ஸ்டிபேஷனால தான் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கு நம்மளுடைய பெருங்குடலுக்குள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸ் திரவம் ரொம்ப முக்கியம். அந்த பிளெக்சிபிலிட்டி அது ரொம்ப முக்கியம். அந்த மூவ்மெண்ட்ஸ் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏற்படுவது ரொம்ப முக்கியம். ஆனா இது தளர்ச்சியாக போறது, ஸ்டிஃப் ஆகிறது, இதனாலதான் அங்க மலம் வெளியேற்றப்படாமல் தேக்கமாகுது. பெருங்குடல் தளர்ச்சியாச்சுனாலும் அது மூவ்மெண்ட்ஸ் ஆகி வெளியே வரல சிரமப்படும். பெருங்குடல் அதுவே திக்கா, அதாவது அதனுடைய திக்னஸ் ஆகுது, அதனுடைய கணம் திக் ஆகுது. அப்போ பாத்தீங்கன்னா அங்க அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படின்றது இருக்காது, அந்த டைட் ஆகுறதுனால. அப்ப இத 2 இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். அதற்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு, அதாவது தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஒண்ணு, இப்ப அந்த உணவு ரொம்ப மிக முக்கியமான உணவா இருக்கும். எது மோசனை ஃப்ரீ பண்ற மாதிரியும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்குற மாதிரியுமான உணவா இருக்கணும். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த ஃப்ரைட் ரைஸ், அதாவது ட்ரையான ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ், புரோட்டா, நானு அப்படின்னு சொல்லி தான் இரவு உணவு அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. சரி, வீட்டுக்கு நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுன்னு வந்தா கூட அப்படியே வரன்னு இருக்கக்கூடிய தோசை, ரொட்டி, சப்பாத்தி, இது மாதிரியான உணவுகளை தான் இன்னைக்கு வீட்லயுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இது மலத்தை கட்டித்தன்மை பண்ணிடும் பெட்டர். அப்ப இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இரவு உணவு மட்டும் நீங்க ஃப்ரூட்ஸா எடுத்து பாருங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இரவு உணவு பல உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஷனை ஃப்ரீ பண்ணி வெளியில கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இரவு உணவு பல உணவுகள்ல சாலட்டா நீங்க எடுத்துக்கலாம். எல்லா பழங்களும் கலந்த உணவுகளாக நீங்க எடுத்துக்கலாம். அதுல குறிப்பாக மலத்தை வெளியேற்றுற மாதிரி மலமிளக்கியா பயன்படுத்தக்கூடிய பழங்கள், அதாவது வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனை நல்ல சூப்பரா ஸ்டிஃபா இருந்தா அதை நார்மல் பண்ணி கொடுக்கும், தளர்ச்சியா இருந்தா அதை ஸ்டிஃப் பண்ணி கொடுக்கும். அப்ப பிளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். இந்த பல உணவை எடுத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க. தினம்தோறும் இரவு பல உணவுகளாக நீங்க மாற்றம் கொண்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். காலையில எழுந்த உடனே 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா மோஷன் வரும். அதனால பல உணவுகளாக மாறுதல் கொண்டு வந்துருங்க, பெட்டர். இப்ப ஒரே ஒரு கனி சொல்றேன். இந்த கனியை மட்டும் நீங்க டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் முதல் வேளை உணவாக நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனையே உங்களுடைய லைஃப் டைம் வராது. அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்க நைட் எடுக்கலாம், ஆனா காலையில எம்டி ஸ்டொமக்ல நீங்க எடுத்து பாருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுடைய பெருங்குடலை சூப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ஆமா, அப்ப பெருங்குடலை சுத்தம் செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ள கூடிய பல நோய்கள் தீரும் இல்லையா. ஆமா, அது என்ன கனிங்க அப்படின்னு சொன்னோம்னா அது நெல்லிக்கனி தாங்க. பெரு நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த பெரு நெல்லிக்காயை காலையில ஒரு ஜூஸ் பண்ணுங்க. ஒரு ஜூஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல ஒரு 100 to 150 ml அப்படியே காலையில சாப்பிடுங்க. இதை ஒண்ணு மட்டும் நீங்க டெய்லி காலையில நீங்க கம்பல்சரி எடுத்துடணும்பா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. காலையில சாயந்தரத்துக்குள்ள 1 or 2 times கொஞ்சம் கொஞ்சமா மோஷன் போறது நடக்கும் ஸ்டார்டிங்ல. அதாவது எக்ஸ்ட்ராவே மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீல் நடக்கும். அதுபோல ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வேளை தான் மலம் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நெல்லிக்காயை காலை உணவுல ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்கும்னா, டான்னு ஒரு 5 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கும்.
மோஷன் வர்றதுக்கு. அதாவது காலையில ஒரு டைம் மோஷன் போனாலும் மாலை 5 மணிக்கு ஒரு அலாரம் அடிச்சு மோஷனை வெளியேற்றி விடும். இன்னைக்கு காலையில நீங்க எடுத்த அந்த எம்டி ஸ்டொமக்ல எடுத்த நெல்லிக்கனியோட சாறு மறுநாள் காலையில உங்களுக்கு மோஷன் போறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. எளிமையான ஒரு தீர்வு. மற்ற நிறைய தீர்வுகள் நம்மளுடைய பதிவுகள்ல நிறைய நீங்க பார்க்க முடியும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் சுவாசி இயற்கை மருத்துவமனை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுக்கு நிறைய சொல்யூஷன் வந்து கொடுத்துக்கிறோம் வீடியோ பதிவு மூலமா. அதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் விட ஒரு எளிமையான ஒரு டிப்ஸை தான் இப்பயும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய டிப்ஸ் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் கொடுத்துக்கிறோம். அப்ப கான்ஸ்டிபேஷனுக்கு ஏதாவது ஒண்ணு தீர்வா கிடைக்குமா அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களுக்கும் நோயோட தீவிரம், உடல் உறுப்புகளுடைய நிலைகள், அவருடைய மனநிலைகள், தட்பவெப்ப சூழ்நிலைகள், இதோட சேர்ந்து வேற சில நோய்களுக்காக மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கவங்க, இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் அடாப்ட் ஆகும். அதுக்காகவே நிறைய பதிவுகளில் தனித்தனியான டிப்ஸ் கொடுத்துக்கிறோம். பயன்படுத்திக்கலாம் நீங்க. இப்ப இந்த பதிவுல கொடுக்கப்பட்ட இந்த டிப்ஸ் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல நெல்லிக்காய் சாறு அதை மட்டும் நீங்க டெய்லி எடுத்துட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். ட்ரை பண்ணி இந்த அனுபவம் மூலமாக கிடைத்த அனுபவங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அவர்களையும் ஃபாலோ பண்ண வச்சு அவர்களையும் ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.